தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. சந்தான ஐயருக்கு கோபமாக வந்தது. நம் நாட்டில் பெண்களை புருஷர்கள் அடக்கி ஆளுவதை நினைத்துதான் அவருக்கு கோபமெல்லாம். கோபம் வரும்போதெல்லாம் அவர் கட்டுரை எழுதுவது வழக்கம். பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு சுட சுட ஒரு கட்டுரை எழுதிவிடுவது என்று தீர்மானித்தார். அந்த வாரத்திலேயே அதை பிரசுரிக்க செய்து விடுவது என்றும் முடிவு செய்தார். கட்டுரையில் பெண் சுதந்திரத்தை பற்றி சாராமாரியாக பொழிந்தார். மேல் நாடுகளை பாருங்கள், அங்கே புருஷனுக்கு எவ்வளவு சுதந்திரம் உண்டோ அவ்வளவும் பெண்ணுக்கும் இருக்கிறது. அவள் எங்கும் போகலாம், யாருடனும் பேசலாம், நிபந்தனை எதுவும் கிடையாது. நம் நாட்டில் நாம் பெண்களை கேவலம் சமையல்காரியை போல உபயோகிக்கிறோம். அவர்களுக்கு பேச இடமில்லை, வெளியில் தலை நீட்டினால் அபாவாதம். இந்த மாதிரி நிலைமையில் அவர்களுக்கு மூளை மந்தமாக போவதில் ஆச்சரியம் என்ன? கேவலம் அடிமை போல் அவர்கள் நாளை எண்ணிக்கொண்டு சீக்கிரம் வயோதிகத்தை வரவைத்துக் கொள்வதில் வியப்பென்ன? பாருங்கள், இந்த புருஷர்களின் அடக்குமுறைகளினால் அவர்கள் அழகு எல்லாம் பாழாகிறது. எதற்காக பெண்ணானவள் புருஷனுக்கு அடங்கி நடக்க வேண்டும்? இருவரையும் ஒரே கடவுள் தானே படைத்தார், அவன்தான் அவள் சொன்னபடி நடக்கட்டுமே. புருஷனும் பெண்ணும் சம அந்தஸ்து உள்ளவர்கள் என்று எந்த நாளில் நம் நாட்டில் ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் நமது நாடும் நாமும் உருப்படுவோம். இது சத்தியம் என்று எழுதினார். புருஷர்களிடம் கஷ்டப்படும் சில பெண்களின் கதைகளையும் எடுத்து எழுதினார். அப்புறம்தான் அவர் மன நிம்மதி பெற்றது. நாட்டுக்கு செய்ய வேண்டிய பெரும் நன்மை ஒன்றை செய்து விட்டதாக எண்ணினார். மனம் குளிர்ந்தார். சுமார் அரை மணிக்கு பிறகு அவர் மனைவி பங்கஜம் வந்து நின்றாள். என்னது என்று ஒரு அதட்டல் போட்டார் சந்தானம். பங்கஜத்துக்கு தூக்கி வாரி போட்டது. மென்று விழுங்கி கொண்டு, ஒன்றுமில்லை, அடுத்த தெருவில் விராட பருவம் வாசிக்கிறார்களாம், அடுத்தாத்த அம்மாமி கூட போகிறாளாம், நானும் போய்விட்டு வரட்டுமா என்று கேட்டாள். சந்தான ஐயர் அவளை வியப்புடன் சிறிது நேரம் பார்த்தார். உன் லட்சணத்துக்கு புராணம் வேற கேட்கணுமா? அவசியம்தான். சிவ உள்ள என்னை கேட்காம வாசரப்படி தாண்டக்கூடாது. ஆமாம், என்னை கேட்டாலும் நான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கவஸ்திரத்தை மேலே வீசிக்கொண்டு வெளியே கிளம்பினார்.